அடக்கம் சென்றுவிட்டு செல்லக்கூடிய மனிதர்களின் செருப்பின் ஓசையை கேட்கிறது. செருப்பின் ஓசையை கேட்கிறது. அதற்குள் மலக்கானி, 2 மலக்குகள் அந்த மையத்திடத்திலே வந்து விடுகின்றார். அந்த மலக்குகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அஸ்வதானி, கருத்த தோற்றமுடையவர்கள். கருத்த தோற்றமுடைய 2 மலக்குமார்கள் கபருக்கு வந்து விடுகின்றார்கள். அஸ்ரகானி, நிறங்கள் கருப்பாக இருக்கிறது, ஆனால் கண்கள் நீல நிறமாக இருக்கும். ஒரு ஆளு கண்ணங்கரேர் என்று இருக்கிறார், கண்ணு மட்டும் நீலம் பாஞ்சு இருக்குது. ஆளை பார்க்கறதுக்கு எவ்வளவு பயமா இருக்கும். பயங்கரமான தோற்றமுடைய 2 மலக்குமார்கள் கபருக்கு வருகின்றார்கள். வந்த 2 பேரும் எப்படிப்பட்ட ஆளு? ஆமா, 2 பேருக்கும் கண்ணும் தெரியாது, அசமும் காதும் கேட்க. கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. அப்படிப்பட்ட 2 மலக்குமார்கள். அஸ்வாத்துஹுமா, அந்த இருவர்களுடைய சப்தம் இருக்கிறது கர்ராதில், பயங்கரமான இடியினுடைய சப்தத்தை போல அந்த 2 நபர்கள் பேசின சப்தம் இருக்கும். அபுசாருஹுமா, அவர்களுடைய கண்கள் நீளமாக இருக்கும், ஆனால் பார்வை தெரியாது. ஆனால் இதை பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கு ஏதோ நெருப்பை பார்ப்பது போல ஜுவாலையாக அந்த கண்கள் இருக்கும். அப்படிப்பட்ட அகோரமான தோற்றமுடைய 2 மலக்குமார்கள் கபருக்கு வருவார்கள். கபருக்கு வருகின்ற பொழுதே மஅஹுமா மர்பஸத்துன் மின் ஹதீதின், இரும்பிலால் ஆன ஒரு தடி அவர்கள் இருவர்களுடைய கையிலேயும் இருக்கும். வந்தவர்கள் அந்த மையத்தை தூக்கி உட்கார வைப்பார்கள். உட்கார வைத்து விட்டு கேட்பார்கள், மன் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யாரு என்று கேட்பார்கள். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், பொய்யே சொல்லுகிறார ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இது நடக்க போவது, ஒவ்வொரு மனிதர்களுக்கு நடக்க போவது சர்வ சத்தியம், நிச்சயமாக இப்படி நடக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், மன் ரப்புக்க, உன் ரப்பு யார்? இந்த கேள்வி கேட்கப்படும். நல்ல மனிதராக இருந்தால் பதில் சொல்வார், ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ். வமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன? நல்ல மனிதராக இருந்தால் தீனி அல் இஸ்லாம், என் மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்வார். வமன் நபியுக்க, உன்னுடைய நபி யார்? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல மனிதராக இருந்தால் இப்படி பேசுவார். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மலக்கு என்னை காட்டுவார். என்னை காட்டிவிட்டு கேட்பார், மா குன்த தகூலு ஃபி ஹாதா ரஜுலி, இந்த மனிதரை பற்றி நீ என்ன பேசுகிறாய், என்ன சொல்லுகிறாய் என்று கேட்பார். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காட்டி 2 மலக்குகளும் கேட்பாங்க, இந்த ஆளு யாரு அப்படின்னு கேட்பாங்க. இவர் நல்ல மனிதராக இருந்தால் சொல்வார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் வ ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடிமையாக அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அவர் நல்ல மனிதராக இருந்தால் சொல்லுவார். உடனே 2 மலக்குமார்களும் சொல்லுவாங்க, இவர் நீ இப்படி கரெக்டா பதில் சொல்லுவேன்னு எங்களுக்கு தெரியும் என்று சொல்லுகின்ற பொழுது 2 மலக்குமார்களின் மூலமாக ஒரு செய்கை நடக்கும். அவர்கள் 2 மலக்குமார்களும் சொர்க்கத்தினுடைய ஒரு விரிப்பை விரிப்பார்கள். அந்த விரிப்புக்கு மேல அவர் படுத்துகிறார். சொர்க்கத்தினுடைய ஆடைகள் அவர்கள் அந்த இருவர்களும் அணி வைத்து விடுவார்கள். அதே போல சொர்க்கத்தினுடைய நறுமணங்கள் அவருக்கு வந்து கொண்டே இருக்கும். அவருடைய கபர் விசாலமாகிவிடும். 70 முழம் அவருடைய கபர் விசாலமாக ஆகிவிடும் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அந்த மையத்து உயிர் கொடுக்கப்பட்டு கேள்வி கணக்குக்கு சரியான பதில் சொல்லிவிட்டு அந்த மையத்து தனக்கு கிடைக்கப்பட்ட அந்த இன்பத்தை பார்த்துவிட்டு, தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை பார்த்துவிட்டு அந்த 2 மலக்கிட்டையும் சொல்லுவாரா, கொஞ்சம் விடுங்க, என் வீட்டுக்கு போய் எனக்கு இவ்வளவு சௌகரியமா இருக்கிறது என்பதை நான் சொல்லிவிட்டு வந்து விடுகிறேன் என்று அந்த மையத்து சொல்லுவார். அந்த அளவிற்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அவருக்கு அங்கே கிடைக்கும். வீட்டிலே நான் என்னுடைய ஜனாதாவை தூக்கி வருகின்ற பொழுது என் மனைவி, என் பிள்ளைகள், என் சொந்தக்காரர்கள் எல்லோரும் அழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் நான் இப்படி போகின்றேனே என்கின்ற கவலை, நான் இங்கே நலமாகத்தான் இருக்கிறேன் என்பதை அவர்களுக்கு சொல்லிவிட்டு வந்து விடுகிறேன், என்னை கொஞ்சம் விடுங்கள் என்று சொல்லுவார். அவ்வளவு சந்தோஷமாக அவர் இருப்பார். மலக்குமார்கள் அதற்கு அனுமதி கொடுக்க மாட்டார்கள். அன்பானவர்கள், பெரிய நீண்ட ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மலக்குமார்கள் அவருக்கு அனுமதி கொடுக்க மாட்டார்கள். அப்படியே அவர் வந்தாலும் வீட்டுல உள்ளவங்க ஏத்துக்கிறவ போறாங்க, வீட்டுல வந்தாலும் ஏன் மையத்து பேய் வந்துருச்சு திருப்பி அடக்கம் பண்ணிடுவாங்க. நல்ல காலம் மையத்துகள் மலக்குமார்கள் விடாம இருக்கிறதும் நல்லது. மலக்குமார்கள் சொல்வார்கள், அப்படி நீ செல்ல முடியாது. இந்த கபரிலேயே நம் கனவுமத்தில் அருள், ஒரு புது மாப்பிள்ளை எப்படி தூங்குவாரோ, ஒரு புது
மாப்பிள்ளை எப்படி தூங்குவாரோ அப்படி நீ உறங்கு. புது மாப்பிள்ளை எப்படி தூங்குவார்? புது மாப்பிள்ளைகளுக்கு தெரியும், உறங்கி பார்த்த பழைய புது மாப்பிள்ளைகளுக்கும் தெரியும். அன்பானவர்களே, அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அவருக்கு கிடைக்கும் என்று பேசிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த கட்டத்தை பேசுகின்றார்கள். கெட்ட மனிதராக இருந்தால் மன் ரப்புக்க வமன் நபியுக்க வமா தீனுக்க என்ற எல்லா கேள்விக்கும் லாதிரி எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது என்று அவர் பிதற்றுவார். கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காட்டி இது யார் என்று கேட்கின்ற பொழுதும் லாதிரி எனக்கு தெரியாது, இவர் யார் என்று எனக்கு தெரியாது என்று பிதற்றுவார். அவர்கள் கையிலே உள்ள சம்பட்டியை வைத்து இரும்பினாலான தடியை வைத்து அந்த மனிதரை ஓங்கி அடிப்பார்கள். துராபன் மண்ணாகி போய் விடுவார். அவர் அடிச்ச அடியில ஆளு மண்ணாய் போயிடுவார். அந்த அளவுக்கு வேகமான ஒரு அடி அவருக்கு விழும் என்று பேசிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு இந்த வேதனை மறுமை நாள் வரையிலேயும் நடந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார். கபருல நடக்கக்கூடிய அந்த வேதனை மறுமை நாள் வரையிலேயும் நடந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நாம் இந்த உலகத்திலே ஒரு வீட்டிலே வசிக்கின்றோம். இந்த வீடு நிரந்தரமான வீடல்ல. இதற்கு பிறகு இன்னொரு வீட்டிலே வசிக்க போகின்றோம். அது கபருடைய வீடு. அந்த வீட்டை விசாலமாக ஆக்குவது எப்படி, அந்த வீட்டை அழகாக ஆக்குவது எப்படி, அந்த வீட்டை ஒளிமயமாக ஆக்குவது எப்படி, அந்த வீட்டிலே சௌகரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வது எப்படி என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அன்பானவர்களே, அந்த வீடு எப்படி விசாலமாக ஆகும், எப்படி அந்த வீடு ஒளிமயமாக ஆகும்? திருக்குர்ஆன் சொல்லுகிறது, மன் அஅரல அன் ذிக்ரி, என்னை மறந்து யார் வாழ்கிறாரோ ஃபைன்னலஹு மஈஷத்துன் லன்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது. என்னை மறந்து யார் வாழ்கின்றாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது. அப்படி என்றால் அல்லாஹ்வை நினைத்து வாழக்கூடிய நன்மக்கள், அல்லாஹ்வை வணங்கி வாழக்கூடிய நன்மக்கள், அவர்களுக்கு விசாலமான வேதனையற்ற வெளிச்சமான வாழ்க்கை அங்கே கபரிலே இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த வீட்டை அழகாக கட்டுவோம். இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற வரையிலேயும் அதே போல இதற்கு அடுத்தாக நாம் ஒரு வீட்டிற்கு செல்ல வேண்டுமே, அந்த கபருடைய வீடு அது விசாலமாக ஆகுவது எப்படி, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த வீடு வெளிச்சமாக ஆகுவது எப்படி, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனைகளையும் நாம் அதிகமாக கொள்ள வேண்டும். வல்லோன் அல்லாஹ் நம்முடைய கபருடைய வாழ்க்கையை விசாலமாக ஆக்கி தந்தருள் புரிவானாக, வேதனையற்றதாக ஆக்கி வைப்பானாக. அங்கே கேட்கப்படக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் சரியான முறையாக பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காட்டி இவர்கள் யார் என்று கேட்கின்ற பொழுது அதற்குண்டான பதிலை சந்தோஷமாக சொல்லக்கூடிய வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.